டே சைலண்டா இருந்த எப்படி? உண்மையாவே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியா? ஆமா. அ, உனக்கு இதுல விருப்பம் தானா? என்ன விடு, உனக்கு ஓகே தானே? என் அப்பாவுக்காக, அவர் சந்தோஷத்துக்காக எனக்கு விருப்பமே இல்லைனாலும் சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஆமா. பணம் ஓகே, நானும் வீட்டில் சொல்லிடுறேன். அப்புறம் எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. ஒரு நாள் மாமா வீட்டுக்கு போனேன். ஹாய். ஹாய். எங்க போயிருக்காங்க எல்லாரும்? தெரியல. சுரேஷ், சாரி கார்த்திகா. சாரி எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கிளம்பட்டுமா? ம். என் மேல கோவம் எதுவும் இல்லைல்ல? ஏய், அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ பார்த்து வீட்டுக்கு போ. பாய். பாய். ச்சே. நான் வீட்டுக்கிட்ட வந்து வண்டியை நிறுத்தும் போது ஒரு ஃபோன் கால். ஹலோ. ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. என்கிட்ட நல்லா தான் பேசினான். நித்யா கிட்ட எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. அதை என்னால நம்பவே முடியல. சுரேஷ் மொபைலில் தான் மெசேஜ் போயிருக்கு. நித்யாவும் கிளியராக சொல்லியிருக்காங்க. சார், எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட அவ எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணதில்ல. ஆனா இந்த 1 மாசமா தான் கண்டினியூஸா மெசேஜ் மட்டும் பண்ணான். எனக்கு வாழவே பிடிக்கல, செத்துரலாம் போல இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவான். கடைசி 10 நாள் ரொம்பவே ஃபீல் பண்ணான். மெசேஜ் வேணா போயிருக்கலாம் சார். அதுக்காக சுரேஷ் சூசைட்னு சொல்றத ஏத்துக்கவே முடியல. மேபி மாடியில இருந்து யாராவது தள்ளி விட்டுருக்கலாம். அங்கே மாடியில் இருந்த பசங்களும் சுரேஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டா சொல்கிறாங்க. சுரேஷ் மாடியிலேருந்து குதிச்ச டைம்ல அந்த மாடி ஆப்போசிட்ல இருந்த பசங்களை ஸ்டேஷன் வர வச்சு விசாரிச்சோம். அவனுங்க ஈவினிங் அடிச்ச கஞ்சா போதையில அங்க என்ன நடந்துச்சுனே தெரியலன்னு சொல்றாங்க சார். ஃபர்தர் ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சம்பவம் நடந்த டைம்ல அந்த ஏரியா ஃபுல்லாவே பவர் கட். ஆனா 15 நிமிஷத்துல அந்த அபார்ட்மெண்ட் தவிர மத்த எல்லா இடத்துலயும் பவர் வந்துருச்சு. அங்க மட்டும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்திருக்கு. விசாரிச்சதுல அங்க அடிக்கடி அப்படிதான் ஆகுமா. லாஸ்ட் 10 டேஸ்ல மட்டும் மொத்தம் 3 முறை இது மாதிரி நடந்திருக்கான். ஈபி காரங்க வந்துதான் சரி பண்ணுவாங்களாம். அப்புறம் அந்த மாடியில இருந்த ஒரு மிரர்ல சில லிப் பிரிண்ட்ஸ் இருந்தது. லிப் பிரிண்ட்ஸா? ஆமா சார், அந்த லிப் பிரிண்ட்ஸ் எல்லாமே கஞ்சா அடிச்சு போதையில இருந்த அந்த பசங்களோடது தான். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் மேட்ச் ஆகல. அவங்கள ஒருத்தவன் மறுநாளே ஃபாரின் போயிட்டான். அவனோட தான் இருக்குன்னு பெருசா நாங்களும் கேர் பண்ணல சார். பட் அது கொலையோ தற்கொலையான இன்வெஸ்டிகேஷன் அது தெரியும். ஓகே, சுரேஷ் இருந்த 8 மாசத்துல உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது உங்கள் விருப்பத்தோட. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது. ஆதித்யாவோட கொலை கேஸ் முடிகிற வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு இருந்த என் வீட்டில் இருக்கிறவங்க விருப்பத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ண. என் மாமா சுரேஷோட அப்பாவே நீ அவனை நினைச்சு ஃபீல் பண்ணாத, உன் லைஃபை பாருன்னு சொன்னாரு. ஏன்னா சுரேஷ் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் நம்பினாங்க. ஒரு டைம்ல அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கே தோணுச்சு. கௌதம் யாரு? கோபால் அங்கிளோட பையன். கோபால் அங்கிள் அப்பாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எங்க அப்பா டெய்லி என்ன நினைச்சு அங்கிள் கிட்ட ஃபீல் பண்ணதுனால அவரே வந்து என்கிட்ட பேசினார். 2 பேரை செத்தது தெரிஞ்சா யாரும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு அங்கிள் என் அப்பா மேல வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக என்கிட்ட அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. என் அப்பாவுக்கும் கௌதம ரொம்ப பிடிக்கும்.
அதனால என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினாங்க. நிச்சயம் எல்லாம் பண்ணி கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் கௌதமும் வெளியில போனோம். ஆஃபீஸ்க்கு நாளைக்கு தான் வருவேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணிடலாமா? கௌதம் கௌதம் ரொம்ப நல்லவன். எனக்கு விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சும் என் லைஃப்காக தைரியமாக இருங்க. நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. தேவைப்பட்டவங்க இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்றேன். அப்போ வந்தால் போதும். தேங்க்யூ. ஓகே சார். ஹலோ, எங்கே இருக்க? வீட்ல ஆஃபீஸ் வந்துரு. உனக்கு ஃபாரன்சிக் அசைன்மெண்ட் வந்திருக்கு. மர்டர், சூசைட், ஆக்சிடெண்ட். ஆதித்ய வெறித்தனமான கொலைன்னு உறுதியாக சொல்ல முடியும். மற்ற 2 பேரும் கொலையாக இருந்தா இந்த 3 பேரிடத்துலையும் இருக்க ஒரே கனெக்ஷன் கார்த்திகா மட்டும்தான். எஸ் சார். ஒருவேளை சுரேஷ் கௌதம் சாவுக்கு ஏன் அந்த பொண்ணே காரணமாக கூடாது? சார் எப்படி சார் அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கைய தானே கெடுத்துப்பாங்க? கரெக்ட். வேணா இப்படி வச்சு பாருங்க. காதலிச்ச பையனை அப்பா கொண்டுட்டாரு. அவரை பழி வாங்க அந்த 2 பேர் சாவுக்கு கார்த்திகை காரணமாக இருந்தான். ஏன்னா செத்ததில் ஒருத்தன் சொந்தக்கார பையன், இன்னொருத்தன் அவர் ஃப்ரெண்டோட பையன். அப்போ ஆதித்யாவை சங்கர் தான் கொண்டு இருப்பாருன்னு சொல்றீங்களா சார்? வாய்ப்பு இருக்கு. தான் சாதிக்கார பொண்ணு அடுத்த சாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது சங்கர் தான் பொண்ணு மட்டும் எப்படியாவது ஒத்துக்கிட்டாரு. கார்த்திகோட நடவடிக்கை கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஷூர் சார். சுரேஷ் கௌதம் உயிரை எடுத்தா போதும் நினைச்சவன் ஆதித்யா மட்டும் எது கொடூரமாக கொல்லணும். ஏன்னா கார்த்திகா அவனை மட்டும் தான் லவ் பண்ணான். அதனால தான் கார்த்திகா போட்டுருங்க விரல வெட்டி எடுத்துட்டு போயிருக்கான். கார்த்திகாவை அதிகமாக லவ் பண்ணுற ஒருத்தர் இருக்கான். எனக்கு என்னமோ அவன் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு தோணுது. சங்கர் கூட ரொம்ப வருஷம் ஒருத்தர் இருக்கானே மணி, அவனை ஸ்டேஷன் வர சொல்லுங்க. ஓகே சார். அப்போது 12 வருஷமாக அவர் கூட நீ தான் இருக்க? ஆமாம் சார். அந்த பொண்ணை யாராச்சும் லவ் பண்ணேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாப்பாவை ஒரு பையன் ஃபாலோ பண்ணான்னு போட்டு பொழந்து விட்டோம். ஊரை விட்டே ஓடிட்டான் சார். ஓ, அது போல் வேற யாராச்சும்? இப்படி யாரும் இல்லை சார். அண்ணன் பல காதல் ஜோடிகளை பிரித்து வச்சிருக்காரு. இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் அடிக்கடி பாப்பாவை ஃபாலோ பண்ணான். பாப்பாவோட நிச்சயார்த்த வரைக்கும் வந்துட்டான் சார். அவனையும் சத்தாச்சு விட்டுட்டோம். பையன் பேரு? பையன் பேரு கணேசன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாப்பாவை ஒரு பையன் ஃபாலோ பண்ணான்னு போட்டு பொழந்து விட்டோம். ஊரை விட்டே ஓடிட்டான் சார். குடும்பத்தோட கொடுத்துக்கிட்டுருவோம். நாம் ஒன்று ஆழமாக நேசிக்கும்போது அது நம்மக்கிட்ட வந்து சேர இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படிதான் என் வாழ்க்கையில் கார்த்திகா. அவளை நான் மட்டும் தான் அதிகமாக லவ் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் என்னையும் தாண்டி இன்னொருத்தவன் இருக்கா. யார் அவன்?
உன்னை படுத்த விட கூட கேட்டப்பார். உன் மீது அதிகம் காதல் கொண்டவன் யார் என்ற. அவள் உன்னை கொன்று உன் முதலில் குடியேறி பெண்ணாக என் முன்னே வந்து சொல்லுவான், நானே உன் அவள் என்ற. அவங்க அப்பாக்கு ஒன்று அடையாளமே தெரியலையா? தெரியல, அவர் நடிச்சார்ல, அந்த ஒரு தான் என்ன பார்த்துருக்காரு. அப்ப கார்த்திகா? ஒரு நாள் கூட அவன் முன்னாடி போனதே இல்லையா? அப்ப அவளுக்கும் ஒன்றும் தெரிய வாய்ப்பில்லை. மேபி நான் நாளைக்கு அவள் வீட்டுக்கு போகிறேன், அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு பேசிப்பார். ஏன்? இல்லை, அம்மா அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேச. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியுது. ஆனா அந்த பொண்ணுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கே. நானே அதை கண்டுபிடிக்க தானே வந்திருக்கேன். நானே பயந்தா என்னமோ அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற மாதிரி பேசுற. அதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த மாதிரி பசங்கெல்லாம் இருக்கீங்களாடா இன்னும்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் பஞ்சாயத்து பண்ண காதல் ஜோடி பேர் கூட கணேஷ். தெரியும் சார். கணேஷ் கார்த்திகாவை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கான். ஃபாலோ பண்ணி கௌதம் கார்த்தியோட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கான். சங்கர் கூட இருக்கிற மணி அவனை அடிச்சு அமைச்சிருக்கான். இந்த கேஸில் அவனுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. ஷூர் சார். ஆனா அந்த பையன் இப்ப ஊர்லயே இல்ல, ஊரை காலி பண்ணி ஓடிட்டான்னு சொல்றாங்க சார். வாட் மேபி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, இந்த க்ளூஸ் கிடைக்கும். ஷூர் சார். போங்க. சொல்லு, பேசினியா? பேசினேன். என்ன சொன்னா? அவளுக்காக இல்லைனாலும் அவ அப்பாவோட சந்தோஷத்துக்காகவாவது கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா திரும்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த பையனுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறா. அவளோட அந்த பயம் போகாம அவ மைண்ட மாத்தவே முடியாது. சரி. ஆமா, அவட்ட ப்ரப்போஸ் பண்ற தைரியம் இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் மாதிரி செக்யூரிட்டி வேலை தான் பார்க்க போறியா? ஏய், என்ன முறைக்கிற? நீ அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தன்னொருத்தன் ஃபாலோ பண்றான்றதே அவளுக்கு தெரியுமா? அப்படியா? சும்மா விசாரணைக்கு கேக்குற மாதிரி கேட்டேன். என்ன சொன்னா? ஒரு அடிக்கே இப்படி பயந்து ஓடிட்டாரே, அவரை பத்தி பேச என்ன இருக்குன்னு அசிங்கப்படுத்திட்டா. அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண. அப்படி ப்ரப்போஸ் பண்ணா என்ன நடக்கும்? இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ கார்த்திகா கூட தான் டிராவல் ஆக போற. நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா கண்டிப்பா அது அவ மைண்ட்ல இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உன்னை பிடிக்கிற வாய்ப்பு வரலாம்ல. ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். யாரா நீ? ஒரு கிரைமை இப்படி ரொமான்டிக்கா மாத்திட்டு இருக்க? போலீஸ்காரரும் மனுஷன் தானே, அவனுக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்காதா? ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? கார்த்திகா. எப்படி இருக்கீங்க கார்த்திகா? நல்லா இருக்கேன் சார். தனியா வந்தீங்க? இப்போ எங்க? வீட்டுக்கு தான் சார். நான் வேணா உங்களை புறவையில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். அது பரவாயில்ல சார், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? போலீஸ் வெஹிக்கிளில் வர ஒரு மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க, இது என்னோட பர்சனல் காருங்க. உங்கள் கார் என்னாச்சு? சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன் சார். ஓகே. உங்கள் மேரேஜ் பற்றின பிளான் ஏதாச்சும்? இல்லை சார். பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சார். பார்த்த கொஞ்ச நாள் தான் ஆச்சு உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து என்னை சீப்பாக நினச்சிடாதீங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கு. இல்லை, நான் இதை இறக்கப்பட்டு சொல்லலை. உண்மையாகவே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன். சாரி சார், நான் ஆதித்யாவை ரொம்ப லவ் பண்ணேன். சுரேஷ், கௌதம் இவங்க எல்லாரையும் நான் எங்கள் அப்பாவோட விருப்பத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். அவங்களோட டெத்தே இன்னும் எனக்கு பாரமாக இருக்கு. என்னால் இனி யாருக்கும் பிரச்சனையே வேண்டாம். தப்பா எடுத்துக்காதீங்க.
என்னடா சொன்னா? நான் ப்ரப்போஸ் பண்ணதா உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவா? ஏன் திரும்ப அடிக்க வருவார்னு பயமா? அவ சொல்ல மாட்டா, நாம சொல்லிடலாம். அம்மா எதுக்காக அப்பா ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னாரு? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா வந்திருக்காங்க. சரி, ஒரு மரியாதைக்காவது பார்த்துட்டு போ. தேங்க்யூ. தேங்க்யூ. காஃபி கொடுத்துட்டேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பட்டா? வந்தவங்க 2 வார்த்தை பேசிட்டு போயம்மா. சரி, பாய் சார். 2 வார்த்தை பேசிட்டேன், போதுமா? ஹலோ, சொல்லுங்கள். உங்களை மீட் பண்ணணுமே. எதுக்கு? அப்பா உங்ககிட்ட சாரி கேட்க சொன்னாரு. ஓ, எங்கே இருக்கீங்க? நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி சொல்லலை. ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஏதாச்சும் எதர்ச்சியாக நடந்திருக்கலாம்ல? தற்செயலோ இல்லை பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ, நீங்கள் வேற பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் சொல்லாதீங்க. என்ன வேணாம்னு சொல்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் நான் யார்? சாரி சார். சரி, இந்த பிரச்சனை முடிச்சுட்டு ஒரு சீக்கிரம் கிளியர் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? முடியட்டும் சார். காலை பொங்கல் சாப்பிட்டேன், தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஒரு டீ சாப்பிட்டு போகலாமா? உங்களை தான் கேட்குறேன். ம், லவ் எல்லாம் வேணாம். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி சார்? தயவு செய்து என்ன சார்னு கூப்பிட்டு நிப்பாட்டுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ண மாட்டீங்கல்ல? இல்லை. யார் நீங்க? ஏன் பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றுன்னு கூப்பிடலாம்ல? தேங்க்யூ. சார் சொல்லுங்க சார். ஆதித்யா கொல்லப்படுற முன்னாள் நைட்டு கார்த்திகை நம்பர்ல ஆதித்யாவுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு, தெரியுமா? சார் லவ்வர்ஸ்குள்ள 1000 இருக்கும், இதெல்லாம் பெருசாக்க வேணாம் அப்படின்னு தான். இந்த கேஸோட விட்னஸை சாதாரண விஷயம் சொல்கிறீங்க, அப்படி தானே? போனவீங்க